ராஜேஸ்வரி, நிச்சயமாக ஆபாச படங்கள் பார்ப்பதாக இளைஞர்கள் மீது பாயப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றம் அல்ல எனவும் மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்து தான் சட்டப்படி குற்றமாக இருக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில 90s கிட்ஸ் எப்படி மது புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்களோ அதே போல 2K கிட்ஸ் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி உள்ளார் என நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அவர் மீது பழி சொல்வதற்கு பதில் மற்றும் இந்த பழக்கத்தில் இருந்து மீட்பதற்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் எனவும் மேலும் இந்த அளவுக்கு சமூகம் பின்தங்கி இருக்க வேண்டும் என்று பின்தங்கியிருக்கிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில பள்ளியில் இருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு இது தொடர்பாக பள்ளியில் இருந்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில ஆபாச படங்களை பார்ப்பதில் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டீனேஜ் வயது குழந்தைகள் உட்பட பலரும் இதனால் பாதிக்கப்படுகிறார் என்றும் மொபைலில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பதற்காக திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கானது இன்று ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இது தொடர்பான இந்த இளைஞர் மீது தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஆஜரான இளைஞர் ஆபாச படங்களை பார்த்ததாக ஒப்புக்கொண்ட நிலையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை பார்க்கவில்லை எனவும் தொடர்ந்து விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில ஆபாச படங்களை பார்க்கும் பழக்கத்திலிருந்து விடுபட கவுன்சிலிங் செல்ல இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜேஸ்வரி.